பிரைஸ் லார்ட். எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்ம பின்னானவங்களை மறந்து அப்படின்ற பைபிளில் ஒரு சின்ன வேர்டு இருக்கும். அந்த வேர்டை வச்சு நாம் இப்போ அவருடைய வார்த்தையை தியானிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக துதிக்கிறோம். இப்பொழுது இந்த பின்னானவங்களை மறந்து என்ற தலைப்பை நாங்கள் வாசிக்க தியானிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான நேரத்துக்காக துதிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும். நீர் பேசுமாறு கேட்டுக்கிறோம். அடியேன் அல்ல, நீர் உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் பேசுமாறு கேட்டுக்கிறோம். என்னுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் அனைத்தையும் சிலுவையின் கின்னால் மறத்திடும். உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட உதவி செய்யும். ஆமென். இப்பொழுது பின்னானவங்களை மறந்துன்ற டாபிக் வச்சு நாம் பேசலாம். ஸ்லைடு எடுத்துக்கும் போது பிலிப்பியர் 3:13-14, பிலிப்பியன்ஸ் 3:13-14. சகோதரரே, அதை பிடித்து கொண்டென்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவங்களை மறந்து முன்னானவங்களை நாடி. இந்த முதல் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது 13வது வசனம் பார்க்கும்போது பிலிப்பியர் 3:13 பார்க்கும்போது கடைசி பாதி பார்த்துக்கோங்க. பின்னானவங்களை மறந்து முன்னானவங்களை நாடி. நான் சுமார் ஒரு 8 வருஷம் இருக்கும். நான் ஒரு பெரிய கஷ்டத்துல போயிட்டு இருக்கும்போது ஒரு காட் சர்வன்ட் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு என்ன சொன்னார்னா, இந்த வசனத்தை படிச்சு பின்னானவங்களை மறந்து முன்னானவங்களை நாடி அப்படின்னு சொல்லி ஈஸியா படிச்சுட்டு போயிட்டாரு. என்ன எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்துல இருக்கும், ஈஸியா பின்னானவங்களை மறந்து முன்னானவங்களை நாடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொன்னா எனக்கு ஒரு வேதனையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வசனத்தை தியானிக்க அதிக படிக்க அதனுடைய ஆழத்தையும் அர்த்தத்தையும் என்னால புரிந்து கொள்ள முடியுது. நம்முடைய தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, பின்னானவங்களை மறந்துடு, முன்னானவங்களை நாடு. நம்ம நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில கடந்து வந்திருக்கலாம், நிறைய சூழ்நிலையில் இருக்கலாம். நம்மளே தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு மறந்து முன்னானவங்களை நாடணும் அப்படின்றது நம்முடைய தேவனுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. ஏன் நான் முன்னானவங்களை நாடணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் நீங்க கேட்டீங்கன்னா, அவர் பாருங்க அடுத்த வருஷத்துல அதுக்கு விளக்கம் இருக்குது. தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் அப்படின்றது அடுத்த வருஷத்துல பாக்குறோம். ஏன் நான் முன்னானவங்களை நாடுனா, நமக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது. பின்னானவங்களே யோசிச்சுட்டு இருந்தா நம்ம முன்னானவங்களை நாட முடியாது. நமக்கு தேவன் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த ஓட்டத்துக்காக, அந்த இலக்குக்காக, அந்த கோல்ல, அந்த பர்பஸ்க்காக நம் முன்னானவங்களை நாட வேண்டும். அதே போல பின்னானவங்களை நம்ம மறக்க வேணும். அதுதான் நம்முடைய தேவனுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்கும்போது அடுத்த வசனம் பார்க்கும்போது ஏசாயா 6:8, இந்த அதோட தொடர்ச்சி பார்க்கும்போது இந்த அடுத்த வருஷம் பாருங்க. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இப்ப நம்மளது முன்னானவங்களை நாடும் போது நமக்கு ஒரு காரியம் வைத்திருக்கிறார், ஒரு நமக்குன்னு ஒரு கோலை வைத்திருக்கிறார். பார்க்கும்போது அவர் கேட்கிறாரு, உங்க அப்பா யார்கிட்டயும் எனக்கு ஒரு வேலை செய்ய மாட்டியா அப்படின்னு உங்களை கேட்கிறாரு. அப்ப என்ன சொல்லுவாங்க, செய்யறோம்ப்பா அப்படின்னு சொல்றல. அதே மாதிரி நம்முடைய தேவன் நமக்குன்னு ஒரு பொறுப்பை வைத்திருக்கிறார், ஒரு ஒரு டாஸ்கை வச்சிருக்கிறார். அந்த டாஸ்கை யாரு செய்வா அப்படின்ற கொஸ்டின் நம்ம கிட்ட கேட்கிறாரு. நம்ம சொல்றோமா, நான் செய்யறேன் தகப்பனே அப்படின்னு நம்ம சொல்றோமா அப்படின்ற கொஸ்டின் நமக்குள்ள கேட்கும். அது எப்ப செய்ய முடியும், பின்னானவங்களை மறக்கும் போது, முன்னானவங்களை நாடும் போது. அப்போதான் அந்த காரியத்தை, டாஸ்க நம்மளால செய்ய முடியும். அவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறார், யார் என்னுடைய வேலையை செய்வாங்க, யார் என்னுடைய பணியை செய்வாங்க அப்படின்னு நம்ம ஆண்டவர் சத்தத்தை ஏசாயா 6:8 நம்ம கேட்க முடியுது. அந்த கேள்விக்கு, அந்த கொஸ்டினுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல ஆயத்தமா இருக்கிறோமா அப்படின்றது இந்த நேரத்துல நம்ம நினைச்சு பார்க்கணும். அதுக்கு நம் முன்னானவங்களை நம்ம நாடணும்.
அப்படின்றது நம்ம இப்போ வந்து பார்க்குறோம். அடுத்தது அதே இதில் ஏசாயா 43வது அதிகாரம் 18, 19. ஐசாயா 43rd chapter 18th and 19th word. அடுத்துல பார்க்கும்போது 18th பார்க்கும்போது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய நேரத்தில் பழைய விஷயங்களை நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். யாராவது வீட்டில் இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பழைய ஞாபகங்கள், பழைய திங்கிங்கு, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், நினைச்சு பார்ப்போம். அதுக்காக வருத்தம் அடைவோம். ஆனா நம்முடைய தேவன் என்ன சொல்றாருன்னா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நல்லது மட்டும் இல்லை, கெட்டதும் ரெண்டையுமே நினைக்க வேண்டாம். பூர்வமானவளை பழைய விஷயங்களை வந்து நினைக்க வேண்டாம். நீ என்ன பண்ண, என் காரியத்தை செய்ய அப்படின்றது நம் தேவனுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. அடுத்த வருஷம் பார்க்கும்போது, நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன். பழச நினைக்க வேணாம். புதிய உலகம், புதிய காரியம், புதிய பர்பஸ், புதிய கோல் உனக்காக நான் ஆயத்தமா இருக்கிறேன். நீ ரெடியா இருக்கியா? அந்த அழைப்புக்கு எஸ் சொல்றியா, நோ சொல்லாம நீ எஸ் சொல்றியா அப்படின்றது நம்ம தேவன் வந்து நம்மகிட்ட வந்து இப்பொழுது ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? நான் உனக்கு புதிய காரியத்தை செய்ய ரெடியா இருக்கேன், நீ எதை அறியீர்களா? அதுக்கு ஆயத்தமா இருக்கிறீரா அப்படின்ற கொஸ்டின் வந்து நம்மள்கிட்ட கேட்கிறாரு. அடுத்தது கடைசியில பாருங்க, நான் வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அது என்ன சொல்றாருன்னா, டெசர்ட்ல என்ன பண்றாருன்னா ரிவர்ஸை கொண்டு வருவேன் அப்படின்றாரு. டெசர்ட்ல வந்து ரிவர்ஸ் வருமா? கஷ்டம் இல்லை. ஆனா அதை கூட நான் செய்ய ரெடியா இருக்கிறேன். நீ ஆயத்தமா இருக்கிறியா, நம்புறியா என்ன அப்படின்ற கொஸ்டின் வந்து நம்ம ஏசாயா 46, 18, 19 மூலியமா நம்மகிட்ட வந்து பேசுறாரு. அடுத்தது பார்க்கும்போது எரேமியா 33:3, ஜெரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்ன கால் unto me, I will answer you அப்படின்றாங்க. என்னை நோக்கி கூப்பிடு. நீ ஒரு பிராணத்துல இருக்கலாம், கஷ்டத்துல இருக்கலாம். நம்ம போய் யார்கிட்டயோ கேட்போம். நான் நிறைய என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வர கஷ்டங்கள்ல என் ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்லுவேன், ஃப்ரெண்டுகிட்ட உதவி கேட்பேன். ஆனா அதையும் தாண்டி நம்ம தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ எவ்வளவு பெரிய சூழ்நிலை கடந்து வந்தாலும் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். நம்முடைய கோலு, நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் ஒரு கிட்ட பார்வையா இருக்கும். ஒரு நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணிக்கணும், வீடு கட்டணும். நம்மளுடைய இலக்கு, நோக்கங்கள் எல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு பார்வையா இருக்கும். ஆனா நம்முடைய தேவன் வந்து பெரிய காரியத்தை, நீ அறியாததும் நீ சிந்தித்து பார்க்காததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். நீ யோசிக்கவே மாட்டிருக்க, அந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல அவன் வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா எப்ப செய்வேன்? என்னை நோக்கி நீ கூப்பிடும்போது, என்னை நம்பும்போது, என்னை பத்தி நீ சிந்திக்கும் போது, நீர் எனக்குள் வாரும் அப்படின்னு நீ கேட்கும்போது, அப்பொழுது உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும், நம்ம திங்க் அன்திங்கபிள், அன்இமேஜினபிள் ஆன எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் அப்படின்றது நம்ம தேவன் வந்து சொல்றாரு. அடுத்ததுல பார்க்கும்போது கலாத்தியர் கலாஷியன்ஸ் 2:20 பார்க்கும்போது, கிறிஸ்துவனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசனாலே பிழைத்திருக்கிறேன். என்ன இந்த வசனத்துல சொல்லியிருக்குன்னா, நான் வந்து முந்தி ஒரு மாம்சத்துல இருந்தேன், நான் சொந்த விஷயங்களை செய்து கொண்டிருந்தேன். ஆனா இப்பொழுது என்ன பண்றேன்னா, நான் ஏசப்பா கிட்ட வந்துட்டேன், சிலுவையில் அறையப்பட்டேன், அவர் பாத அண்டையிலே நான் வந்தேன். இப்பொழுது நான் புது மனுஷனா ஆயிட்டேன். நானு
இப்பொழுது முந்தி நான் எனக்கு நினைச்சவர்களை செய்து வந்தேன். ஆனா இப்பொழுது என்னன்னா, அவர் கீழ வந்துட்டேன். அவர் நோக்கத்த, அவர் இலக்க செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். இப்பொழுது நான் முந்தி என் சொந்த விஷயங்களுக்காக இருந்தேன். இப்ப என்னன்னா, சிலுவையில அறையப்பட்டேன். இப்பொழுது நான் பிழைக்கவில்லை. அவர் என்னோடு இருக்கிறார். அவரை விசுவாசத்தினால நான் பிழைத்திருக்கிறேன். ஆனா புது மனுஷன் ஆயிட்டேன். புது சிந்தனை ஆயிடுச்சு. புது இலக்காயிடுச்சு. அப்படின்றது இந்த வசனத்தின் மூலியமா நம்முடைய தேவன் வந்து நம்மகிட்ட வந்து பேசுறாரு. அடுத்தது பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 5:17, 2 கொரிந்தியன்ஸ் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. யாரு அவரை நம்பி அவர்கிட்ட வராங்களோ, முழுசா தன்னை ஒப்படைக்கிறாங்களோ, அவன் என்ன பண்றான்னா புது மனுஷனா மாறுறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிடுச்சுன்னா என்ன மாதிரி பிரச்சனை இல்லை, ப்ராப்ளம் இல்லை, கஷ்டம் இல்லை இருந்து வந்திருந்தாலும் புதிய மனுஷனாயிட்ட, புதிய சிந்தனை, புதிய இலக்கு உனக்கு. நீ பார்க்குற பார்வை வந்து உயரமா இருக்குது. முந்தி யாருக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை, யாருக்கும் யூஸ் இல்லாத வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள் வரும்போது ஒரு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை, நிறைய பேருக்கு ஆசீர்வாதம். குடும்பத்துல நீ அநேக பேருக்கு ஆசீர்வாதமா இருப்ப. வேலை செய்யற இடத்துல ஆபீஸ்ல வேலையா ஆசீர்வாதம் இருப்ப. படிக்கிற இடத்துல ஆசீர்வாதமா இருக்க. நிறைய பேருக்கு உன்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு வித்தியாசமான வாழ்க்கையா இருக்கும். எப்பன்னா கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது மனுஷனாயிட்ட. பழைய சிந்தனைகள், பழைய திங்கிங் எல்லாம் வந்து ஒளிந்து போயின. எல்லாம்னா புதுசா ஆச்சுன்னா யூ பிகம் நியூ மேன், நியூ உமன், ரைட்? நியூ பாய் ஆர் நியூ கேர்ள். இல்லை, இது வந்து நம்ம ஏசப்பா வந்து நம்மளுடைய பேசலாம். அதனால அவளை எதிர்பார்ப்பு என்ன இருக்குது? பின்னானவளை மறக்கணும், முன்னானவளை நாடணும். அவருடைய இலக்கை அவர் கேட்கிற கொஸ்டின் படி, யார் எனது காரியமாய் போவார்னு கேட்கிறாரு. அடியேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேனா அப்படின்றத பார்க்கணும். நமக்குன்னு இலக்கை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடவும் அப்படின்றது நம்முடைய தேவன் வந்து நம்முடைய எதிர்பார்ப்பா இருக்குது. அடுத்த வசனம் பார்க்கும்போது லூக்கா 9:62, லூக் 9:62. களைப்பையின் மேல் வைத்து தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பிளவ் ஃபார்மர் என்ன பண்றாங்கன்னா உழுவாங்க. உழுவும் போது என்ன பண்ணணும்னா பின்னிட்டு பார்க்க கூடாது, முன்னோக்கி போகணும். பின்ன பார்க்க வேணான்றாரு. பைபிள்ல இதுக்கு ஒரு இது இருக்கு, ஸ்டோரி இருக்குது. பின்னிட்டு பார்க்கறதுனால என்ன நஷ்டம் அடையுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறோம். இப்போ நம்முடைய தேவன் என்ன பண்ணனா, பின்னோக்கி பார்க்காத, முன்னோக்கி போ அப்படின்றது நம்முடைய தேவனோட எதிர்பார்க்காது. நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தது, என்ன சூழ்நிலையில கடந்து வந்தோம், இதை நீ நினைக்காத, எல்லாத்தையும் மறந்துரு. முன்னோக்கி அவர் காட்டின இலக்கோடு, அவர் காட்டின வழியோடு முன்னோக்கி போ அப்படின்றது நம்மளுடைய தேவனுடைய எதிர்பார்ப்பாக்குது. கடைசி வசனம் எபிரேயர் 12:1, ஹீப்ரூஸ் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். எவ்வளோ சாட்சிகள் இருக்குது, எவ்வளோ பேர் இருக்காங்க பைபிள்ல. அந்த 11ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருக்கு சொல்லியிருக்குது. எவ்வளோ பேர் எப்படி வாழ்ந்தாங்க, அவரை வச்சு அவர் மூலியமாக அவரையே நாடி எவ்வளோ ஒரு அருமையா வாழ்ந்தாங்க. நம்ம நம்ம நேர்ல கூட நம்ம சர்ச்ல இல்லை நம்மள வீட்டில் எப்படி நம்மள பெரியவங்க வந்து எப்படி வாழ்ந்தாங்கன்றது நம்ம பார்க்குறோம். அது மாதிரி நிறைய சாட்சிகள் நம்மள இருக்க. நம்மள நெருக்கிற விஷயங்களே நம்ம என்ன பண்ணோம்னா விட்டு விடணும் அப்படின்றது நம்மளுடைய தேவனுடைய எதிர்பார்க்க. நம்ம ஏதாவது கஷ்டத்துல வரலாம், சூழ்நிலை மத்தியெல்லாம் வரலாம், பிரச்சனை வரலாம். இது எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு தெரியாம நம்ம முழிக்கலாம். ஆனா எல்லாத்தையும் விட்டு விட்டு உன்னை நெருக்கிற விஷயங்களை விட்டு விட்டு விசுவாசத்தை துவக்கிறோம். அவர் என்ன சொன்னார்னா, என்னை நம்பு, நான் பார்த்துக்கிறேன்.
அப்படின்னு சொல்றாரு. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. அவரே வந்து என்ன, ஸ்டார்டர் ஆஃப் ஃபெய்த் அண்ட் ஃபினிஷர் ஆஃப் இட். அவரே என்ன பண்ணாரா, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறார். அவரையே வைத்து, நோக்கமாய் வைத்து, அவரை நம்பி, நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து, நமக்கு நேத்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். நமக்குன்னு ஒரு ஓட்டம் இருக்குது, இலக்கு இருக்குது, பர்பஸ் இருக்குது. அதை நோக்கி பொறுமையோடு, வேகமா ஓட சொல்ல, உசேன் போல்ட் மாதிரி வேகமா ஃபாஸ்டா 100 மீட்டர் டேஷ் ஓடல, மராத்தான் மாதிரி மெதுவா பொறுமையோடு அவரை நோக்கி ஓட சொல்றாரு. இது நம்மளுடைய தேவனுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. பின்னானவங்களை மறந்து முன்னானவங்களை நாடி, அவர் நமக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தில் பின்னோக்கி பார்த்த மாதிரி கலப்பையை வந்து பின்னாடி பார்க்க கூடாது. பின்னாடி திரும்பியே பார்க்க வேணாம். முன்னோக்கி பொறுமையோடு கஷ்டங்கள் எல்லாத்தையும் தள்ளி விட்டு பொறுமையோடு விசுவாசத்தோடு ஓடுங்க அப்படின்றது நம்முடைய தேவனா இருக்கு, நம் தேவனுடைய எதிர்பார்ப்பு. நம்ம என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அவரை நோக்கி பார்க்க ஆயத்தமா இருக்கிறோமா? அவர் சொன்ன மாதிரி, என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாதும் எட்டாதுமாய பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். நீ என் நோக்கி கூப்பிடு, என் நோக்கி வா. உனக்கு பெரிய விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் வந்து நான் செய்ய ஆயத்தமா இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில கூட நான் இயேசு பக்கத்துல வர வர பெரிய விஷயங்களை, எனக்கு எட்டாதுமான பெரிய விஷயங்களை தேவன் வந்து செய்தார். அதுக்கு நான் சாட்சி சொல்ல முடியும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை மூலியமா உங்கள் உள்ளத்துல பேசுவாராக. உங்கள் வாழ்க்கையில அநேக காரியங்கள், நல்ல காரியங்கள் நடக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். நன்றி.